விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே தகுதி என்னன்னா வேடிக்கை பார்க்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் நிக்கிறாங்க ரோட்லங்கிறது தான். வேற எந்த தகுதியுமே விஜய்கிட்ட வந்து ஒரு சினிமா நடிகன் என்பதை தாண்டி பொது வாழ்க்கைக்கான எந்த குவாலிட்டியுமே விஜய்கிட்ட கிடையாது. எம்ஜிஆர் கூட சமூகத்தை கெடுக்காத திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். விஜயகாந்த் கூட திரைப்படம் என்கிற கலையை ஊழலுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லுகிற இடமாக, போலீஸ் நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடம், நேர்மையான போலீஸ்னா எப்படி இருப்பாங்க என்று சொல்வதற்கான இடமாக என்றெல்லாம் கூட சமூக அக்கறை சார்ந்த கருத்துக்களை தன் திரைப்படங்களிலே வலியுறுத்துகிற படங்கள்ல அதிகமாக ரமணா போன்ற படங்கள்ல எல்லாம் விழிப்புணர்வு சார்ந்த படங்கள், சமூக அக்கறை சார்ந்த திரைப்படங்கள்ல விஜயகாந்த் நிறைய படங்கள் நடித்திருக்கிறார். எம்ஜிஆர் வந்து ஒரு புகைப்பிடிக்கிற காட்சியிலிருந்து மது அருந்துகிற காட்சி வரைக்கும் சமூகத்தை கேடு விளைவிக்கிற எந்த விஷயத்தையுமே அலோ பண்ணாத, அனுமதிக்காத, தாய்க்குலத்தை போற்றுகிற, பெரியோர்களை மதிக்கிற ஒரு பண்பாட்டு தளத்துல இருந்து படங்கள் எடுத்திருக்கிறார். எம்ஜிஆர் பாடல்கள் விஜய் வந்து எம்ஜிஆர் பாடல்கள்லயும் கவர்ச்சி நடனங்கள்லாம் இருக்கு, ஏங்க டபுள் மீனிங் வசனங்கள்ல பாடல்கள்லாம் கூட இருக்கு. அதெல்லாம் திரைப்படங்கள்ல இருக்கதான் சார், இலக்கிய ரசனையோடு கூடிய பாடல்கள். அது வந்து சாதாரணமா எல்லாருக்குமே வந்து இரட்டை அர்த்த பாடல்கள் என்பதெல்லாம் இப்ப இருக்கிற பாடல்கள் இது பழமான்னு பாட்டு இருக்குல்ல. ஆமாங்க, அதுக்கும் அரசியல் சம்பந்தம், அது வெஜிடேரியனான பாடல் தான். நீங்கள் அதை அசிங்கமாக பார்ப்பது உங்களுடைய ரசனை. அதுக்கும் அரசியலும் சம்பந்தப்படுத்த முடியாது. இல்ல கருத்தியலாக சினிமா என்பது, அதாவது சினிமா நடிகன் எதையெல்லாம் செய்யறானோ அதையெல்லாம் வந்து பின்பற்றக்கூடிய இடத்துலதான் ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பது தவிர்க்க முடியாத உண்மை. அது சினிமாவை சினிமாவாக பார்ப்பதாக இருந்திருந்தாலே விஜய் அரசியலுக்கு வந்திருக்க மாட்டாரே. நீங்க சொல்ற கருத்து உண்மையா இருந்தா விஜய் நேரடி அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் கூட இருந்திருக்காதே. அதுக்கான அவசியமே இல்லையே. முதல்ல சினிமாவில் பார்க்கிறவனை எல்லாமே, திரையில பார்க்கிறவனை பூராமே தலைவனாக பார்க்கிற ஒரு இடம் இருக்குல்ல. அதனால அவர் சிறந்த படங்கள்ல கூட அவர் நடிச்சது கிடையாது. நினைவில் நிற்கிற படங்கள் கூட நடிச்சது கிடையாது. இப்ப கடைசியா வந்த அந்த கோட் படம் கூட பாத்தீங்கன்னா ஆணவ படுகொலையை நியாயப்படுத்துகிற, தன்னுடைய காதலை ஏற்காதவளை குத்தி கொலைச்சி நான் ஒரு கேரக்டருங்கிற மாதிரிலாம் சீன்ல நடிக்கிறாரு. பெண்களுக்கு எதிரான கேரக்டர்லாம் அவர் நடிக்கிறாரு. ஆனா அவருக்கு பெரிய கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது. நமக்கு ரொம்ப பாப்புலாரிட்டி அதிகமாயிருச்சு, ஏன் நம்ம சும்மா இருக்கணும், ஜனநாயகம் 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இனிமேல் ஆடி ஓடி நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஆக்ஷன் சீன்லாம் நடிக்க முடியாது. இப்போ கூட சண்டை காட்சியில் வந்து ஒரு டூப்பு நடிகர் இறந்து போயிட்டான். அதனால ஆக்ஷன் படங்கள்லாம் நீங்கள் ரிஸ்க் எடுக்க முடியாது. இந்த ஏஜுக்கு பின்னாடி ஜனநாயகன் ஷூட்டிங் முடிஞ்ச கேப்பில் நம்ம ஏன் ஜனநாயகத்தை கைப்பற்றக்கூடாது? அவரு இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு, அனிதா வீட்டுக்கு போனாரு, அங்கிருந்தே பாருங்க அவருக்குள்ள ஒரு சமூக ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு கலந்து கொண்டதற்காக ஒருத்தர் முதலமைச்சராகனா, லாரன்ஸ் முதலமைச்சராக, தமிழா முதலமைச்சராகனா, நயன்தாரா கூட அந்த போராட்டத்துக்கு ரகசியமா வந்துட்டு போனாங்க.